அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல அடுத்த தலைப்பை பத்தி பார்க்கலாம். இப்ப கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்கான ஒரு தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அனைத்து கல்லூரி மாணவர்களுக்காகவும் தான், தமிழ் மேஜருக்காக மட்டும் இல்ல, எந்த கல்வி ஆண்டு பட்ட படிப்பு படிச்சாலும் நமக்கு 2ஆம் ஆண்டு வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் இருக்கும். இப்ப அதர் மேஜர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தமிழ் கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. நம்ம வீடியோவை முதல்ல பார்க்கறதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டுட்டு வாங்க நம்ம வீடியோல போய் என்ன தலைப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பொது தமிழ் 3rd, அதாவது தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல என்ன தலைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப வரலாறுனா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் தலைப்பு அதுதான் பார்க்க போறோம். தொல்பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் அப்படின்ற தலைப்பு தான் இல்லைங்களா? இப்ப வரலாறுனா என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கல்வினா என்ன அப்படின்றத பத்தி நமக்கு சில அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னார். ஔவையார் சொன்னாங்க, பிச்சை எடுத்தாவது கல்வியினை நீ கற்க வேண்டும், கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா மாணவர்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்று நீங்கள் தலைகுனிந்து படிப்பதெல்லாம் நாளை நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக, இன்று நீங்கள் சாலையோரம் படிப்பதெல்லாம் நாளை நீங்கள் சரித்திரம் படைப்பதற்காக. ஆகவே கல்விதான் ஒருத்தனை என்ன செய்யும் அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டும் இல்லைங்களா? இப்ப வரலாறு அப்படின்னா என்ன? இப்ப வாழ்க்கைய நம்ம களவு வாழ்க்கையில இருந்து கற்பு வாழ்க்கை போகணும். நமக்கு திணை வாழ்வியல்ன்ற அடுத்த டாபிக் இருக்கு. களவுனா என்ன, கற்புனா என்னன்னு இருக்கும். இப்ப களவு வாழ்க்கையிலிருந்து கற்பு வாழ்க்கைக்கு போறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா 10 விதமான பொருத்தங்கள் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில போய் நுழைகிறதுக்கு முன்னாடி 10 பொருத்தம் பார்த்து, 9 கோள்கள் சுற்றி, 8 திசைகள் சொல்லி, 7 வண்ணங்கள் அணிந்து, 6 சுவைகள் சமைத்து, 5 பூதங்கள் வாழ்த்த, 4 வேதங்கள் ஓதி, 3 முடிச்சு போட்டு, 2 உள்ளங்களும் ஒன்றாக கூடி வருவது வாழ்க்கை. இதெல்லாம் வாழாம, இதெல்லாம் பார்க்காம, அதாவது நேரம், காலம், ஆண்டு, மணி, பிரம்ம முகூர்த்தம் இது எல்லாமே இல்லாம ஒருத்தவங்களை கைப்பிடிச்சு ஜம்முன்னு இருக்கு இல்லையா வாழ்க்கை, அதுதான் வரலாறு. புரியுதுங்களா? மாணவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வரலாறு அப்படின்னா தமிழ்ல போயிட்டு தொல்பழங்கால வரலாறு வச்சாங்க, குழப்பிக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படி, இது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். சரிங்களா? என்னோட பாடத்தை கவனிச்சாலே அழகா நீங்க என்ன செஞ்சிடலாம், யூனிவர்சிட்டியில பாஸ் பண்ணிடலாம். பார்க்கலாமா? இப்ப தொல்பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும், அதாவது வரலாறு ஏன் நமக்கு தேவைப்படணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னா, வரலாறு நமக்கு ஏன் தேவைப்படணும்? இப்ப வரலாறுனா என்ன? இப்ப தமிழை பொறுத்த வரைக்கிட்டையும் இலக்கியம்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் போன வீடியோல. வாழ்வியலை சித்தரிப்பது இலக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப வரலாறுனா என்ன அப்படின்னா, வாழும் வாழ்க்கை மறந்து போகாமல் இருக்க மீண்டும் தட்டி எழுப்புவதுதான் வரலாறு, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்ப சங்ககால வரலாறு என்ன? இன்னைக்கு நம்ம சங்கம் மருவிய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப சங்கம் மருவிய காலத்துல இந்த கொரோனா காலகட்டத்து மாதிரி வந்தது மாதிரி எல்லா மக்களும் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண வளையல், தோடு, பேனா, பென்சிலு இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டோட சேர்ந்து அதுவும் புதஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வார காலகட்டத்துல அடுத்த தம்பதியர்கள் அதை அகல் ஆராய்ச்சி பண்ணி தோண்டி பார்த்தாங்கன்னா சங்கம் மருவிய காலத்துல இந்தந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிருவாங்க இல்லையா? அதுதான் வரலாறு, வேற ஒண்ணுமே கிடையாது. சங்க காலத்துல எதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு மாணவர்கள் எல்லாமே ஆதிச்சநல்லூர் போயிருக்கோம், கீழடி போயிருக்கோம். இது எல்லாத்துலயுமே அங்கங்க இவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா?
அதுதான் வரலாறு, வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு வாரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தொழில் தமிழர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யார் அந்த தொழில் தமிழர்? இப்ப தமிழர்களா என்ன பண்ணுனாங்க? ஒரு கொஸ்டின் எழுப்புறோம் இல்லையா? தமிழர்கள் வந்து யாரு, எந்தெந்த மாதிரி எல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தாங்க? இன்னைக்கு வெளிநாடுகள்ல எல்லாம் தமிழர்கள் வாழ்றாங்க. சிங்கப்பூர்ல வாழ்றாங்க, மலேசியா வாழ்றாங்க, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆசியா, இந்த மாதிரியான கண்டங்கள் விட்டு கண்டங்கள், தீவுகள் விட்டு தீவுகள், இவங்கெல்லாம் ஏன் போனாங்க? ஏன் ஓரிடத்துல இடம்பெயர்க்க முடியலையா அவங்களால? நாடோடி வாழ்க்கையை தான் வாழ முடிஞ்சுச்சா? தொழில் தமிழர்கள் இடம் விட்டு இடம் பெயர்ந்தாங்க. காரணம் என்ன? அவங்க கிட்ட என்ன இல்ல? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மாணவர்களே? அதாவதுமா, நம்ம நாட்டுல வந்துட்டு இல்லாத செல்வங்களே கிடையாது. ஆனா அனைத்து செல்வங்களையும் திரட்டுவதற்காக தொழில் தமிழர்கள் பயன்படுத்திக்க தெரியல. அவங்களால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு அவங்க அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, சங்க காலத்துல எல்லாம் நம்ம நாட்டுல விளையக்கூடிய அவ்வளோ வாசனை திரவியங்கள், பண பயிர்கள் எல்லாம் நம்ம நாட்டுல தான் விளைஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி நம்ம வகுப்புலயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பண பயிர்கள், தேயிலை இருக்கட்டும், ஏலக்காய் இருக்கட்டும், சந்தனம் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பண பயிர்கள் எல்லாமே நம்ம நாட்டுல தான் இருந்துச்சு. ஆனா தமிழர்களுக்கு என்ன செய்ய தெரியல அப்படின்னா, பயன்படுத்திக்க தெரியல. குறைச்ச விலைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் தமிழர்களையே அங்கங்க இடம்பெயர்ந்தாங்க. இன்னமும் தமிழர்கள் ஆங்காங்கே இடம்பெயர்ந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எங்கனாலும் போறோம் அப்படின்னா, நாடு கடந்து நாடு போறோம்னா நம்மளுக்கும் உதவி பண்ண நம்ம தமிழர் இருக்காங்க. ஏன் அவங்க இடம் பெயர்ந்தாங்க அப்படின்றதான் தொழில் தமிழர் அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்ப அதாவது தொழில் தமிழர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இடம் பெயர்ந்தாங்க அப்படின்ற செய்தியை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பாருங்க, காண்டவனம், அடுத்து அங்காரம், பாலதிக்கம், அமசோனியம், இந்த 4ல வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா, பெரிய பெரிய கண்டங்களாகவும் தீவுகளாகவும் பிரிக்கப்பட்ட ஒண்ணுலதான் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு வரலாற்று செய்தியாகவே அமைகிறது. புரியுது இல்லையா? இந்த 4லயும் தமிழர்கள் போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா வாழ்றாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா பெரிய தீவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இவங்க 4 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இததான் ஞானமா கருதி வாழ்ந்திருக்காங்க. தமிழ்ல ஞானம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? உலகம். ஆமா, ஒன்வேடுமா நல்லா குறிச்சுக்கோங்க. ஞானம் என்னும் சொல்லுக்கு பொருள் உலகம். சரியா? இப்ப காண்டவனம் எந்த ஏரியா? அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப நான் மதுரையில இருக்கேன் அப்படின்னா, மதுரையில எங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்ப காண்டவனம் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா, அடுத்து வடகிழக்கு தென்னிந்தியா அப்படின்னு சொல்றோம். சரியா? தென்னிந்தியா, இந்தியால மட்டும் இல்ல, தென்னிந்தியால வாழ்ந்திருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியா. இந்த 3 பகுதி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா காண்டவனம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா, பெரிய ஆசியா கண்டத்துல இருக்கு. ஆசியா எங்க இருக்கு? ரஷ்யா. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த காண்டவனம் பகுதியில வந்து இந்த 3 பிரிவுகளோட தமிழர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு. தமிழர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆங்காங்கே என்ன செஞ்சிருந்திருக்காங்க அப்படின்னா இடம்பெயர்ந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட சூழ்நிலைகள் காரணமாக. சரியா? இப்ப அங்காரம் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு. ஆசியாவின் வடகிழக்குல பெரும் பகுதியில வாழ்ந்திருக்காங்க. எங்க? அங்காரம். இதெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? வட அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதி. அடுத்து கிரீன் என்னும் பைந்தீவு. பாருங்க, நாடுகள் மட்டும் இல்ல, நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னா தீவுகளையும் வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு அருமையான செய்தியை வந்துட்டு தான் வரலாறு நமக்கு செப்புகிறது. சரி, அடுத்துமா பாலதிக்கம் என்ற ஊர்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாரு. பாலதிக்கத்துல ஐரோப்பாவின் தென்பகுதி. சரியா? அடுத்து அமசோனியம் தென் அமெரிக்கால என்ன செஞ்சிருக்காங்க? அமசோனியம் அப்படின்னு பாருங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அருமையான செய்தியை தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு வாரம் நீ வந்துட்டு மக்கப் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா யூனிவர்சிட்டியில அழகா நீ எழுதிடலாம். சரியா? அடுத்து 7 கண்டங்கள் தாண்டியும் தமிழர்கள் என்ன செஞ்சிருக்காங்க
இருக்காங்க அப்படின்னா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 கண்டங்கள் என்னென்ன அப்படின்னா, 1 நாவலந்தீவு, 2 அன்றில் தீவு. அம்மா நாடுகள் மட்டும் இல்ல, தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் கண்டங்களாகவும் தீவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? 2 என்ன தீவு அப்படின்னா அன்றில் தீவு, 3 தாமரை தீவு, 4 இரளி தீவு, 5 குசைத்தீவு, 6 இளவந்தீவு, 7 தெங்கந்தீவு. இப்ப நாவலந்தீவும் ஆப்பிரிக்காவும் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். நாவலந்தீவும் ஆப்பிரிக்காவும் நல்லா கவனிங்க. தீவும் நாடும், நாட்டிலையும் தீவுலையும் யார் வாழ்ந்தாங்க அப்படின்னா தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்கன்ற ஒரு அருமையான செய்தியை நமக்கு வரலாறு செப்பி செல்கிறது. ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.